ஒவ்வொரு மனிதனும் தான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த கேள்விக்கான ஒரு பதில் அவ்வளவு எளிதில் கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த தேடல் காலங்காலமா நீடிச்சுக்கிட்டே இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழ் குடி என அடிக்கடி தமிழர்கள் பெருமை பேசுவார்கள். இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கிறது என பலர் ஏளன வார்த்தைகளை அள்ளி வீசுவர். ஆனால் நமது அருகிலேயே ஒருவர் வாழும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? இவரிடம் இருக்கும் மரபணுக்கள் 50,000 ஆண்டு பழமையானவை என கண்டறிந்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே இருக்கிறது ஜோதிமாணிக்கம் கிராமம். ஓட்டு வீடுகள் அதிகமுள்ள ஒரு சராசரி மதுரை மாவட்டத்தின் அக்மார்க் கிராமம். நமது ஊரைப் போலவே அதே தெருக்கள், அதே ஆட்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என எல்லா ஒற்றுமையும் இருக்கிறது. ஆனால் இந்த கிராமம் இந்திய வரைபடத்தில் மட்டுமல்ல, உலக வரைபடத்திலும் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. வெள்ளை வேட்டி சட்டையுடன் சராசரி கிராமத்து வாசியை நினைவுபடுத்தும் தோற்றம். ஆனால் உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இவரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகின் ஆதி மனிதன் தோன்றியது எப்போது? அவனது இடப்பெயர்வு எப்போது நடந்தது? அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு விடையாக அமைந்திருக்கிறார் இவர். ஜோதி மாணிக்கம் கிராமத்தில் விவசாயியாக அறியப்படுகிற விருமாண்டி சென்னையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனம் ஒன்றில் டீம் லீடராக பணியாற்றி வருகிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்ட பேராசிரியர் பிச்சப்பன் ஒருநாள் விருமாண்டியை சந்தித்த போது மகிழ்ச்சி, படபடப்பு, திகைப்பு என எல்லாம் கலந்த ஒரு உணர்வுக்கு தள்ளப்பட்டார் அவர். ஆம், அன்று பிச்சப்பன் சொன்னது இன்னமும் அவரது நினைவில் இருக்கிறது. ஆரம்பத்தில் எனக்கே புரியல, நானே ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், எக்ஸைட் ஆகிட்டேன். என்னடா நம்மளை போய் 60,000 வருஷன்றாங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்றாங்க, இது எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட அது இல்லாமல் வெளியில் போனாலே எப்படி நம்ப முடியும், யாருமே சொன்னால் கூட நம்ப தகுந்த மாதிரி இல்லை. 60,000 எப்படி நீங்கள் நம்புறீங்க? பட் ஜீன் டெஸ்ட்டில் நம்ம அதை நம்பித்தான், இந்த ரிசர்ச்சை வச்சு நம்ம நம்பித்தான் ஆகிறோம். மருத்துவ உலகில் ஜீன்கள் எனப்படும் மரபணு தொடர்பான ஆராய்ச்சிகள் நிறைய நடைபெற்று வருகின்றன. மனித மரபணுக்களில் ஏற்படும் மாற்றங்கள் புதிய புதிய நோய்களை உருவாக்குவதாக கண்டுபிடித்துள்ளனர். இந்த மரபணுக்கள் எப்படி மாற்றமடைகின்றன என கண்டுபிடித்துவிட்டால் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிடும் என நம்புகிறார்கள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சார்பாக அப்படி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த பிச்சப்பனும் அவரது குழுவினரும். இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடம் டிஎன்ஏ ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. இந்தியாவில் இருக்கும் எண்ணற்ற இனக்குழுக்கள் டிஎன்ஏ தொடர்பான ஆராய்ச்சிக்கு பெருமளவு உதவி செய்வதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். குழுவினரும் மதுரையை சுற்றியுள்ள பகுதி மக்களிடம் இரத்த மாதிரிகள், எச்சில் மாதிரிகள் எடுத்து சோதனை நடத்தி வந்தனர். அப்படித்தான் விருமாண்டியிடம் இரத்த மாதிரிகளை எடுத்து அதிலிருந்து டிஎன்ஏவை பிரித்து ஆய்வு செய்துள்ளனர். சில நாட்கள் கழித்து அவரிடம் M130 என்ற டிஎன்ஏ இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வெளியில் போனால் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தான் அந்த விருமாண்டியான், குரங்குலேருந்து நேரடியாக வாரிசான் அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மதியம் ஒரு எனக்கே ஒரு மாதிரி இருந்தாலும் பின்னாடி எனக்கு புரிதல் ஏற்பட்டு அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்கேன். விருமாண்டியிடம் இருக்கும் டிஎன்ஏ 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதரிடம் இருந்த டிஎன்ஏவுடன் ஒத்துப்போகிறது என கண்டுபிடித்துள்ளனர். சொல்லப்போனால் 50,000 வருட வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கிறார் விருமாண்டி. அவருக்குள் இருக்கும் டிஎன்ஏவுக்கு சிந்து சமவெளி நாகரீகம் எப்படி யாரால் அழிக்கப்பட்டது என தெரிந்திருக்கலாம். கீழடி நாகரீகம் மண்ணுக்குள் புதைந்து போன கதைகளை அவரின் மரபணுக்கள் இன்னும் அசைபோட்டுக் கொண்டிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் ஆச்சரியங்களை தாங்கி வாழும் மனிதராக இருக்கிறார் விருமாண்டி. ஒரு கடவுள் கொடுத்த கொடைமை நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் இருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால் இது பெரிய காட் கிஃப்ட் இது. ஸோ இதனால் ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு நான் அது உதவிகரமாக இருக்கேன். அது இந்த தமிழுக்காக நான் அந்த ரிசர்ச்சுக்கு நான் உதவிகரமாக இருக்குன்றது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல வெளிநாட்டுக்காரர்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் வந்தவண்ணே இருக்கிறாங்க. தற்போதைய மனித இனம் ஹோமோசெப்பியன்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் மனிதன் பழங்கள், கிழங்கு வகைகளை உண்டு வாழ்ந்து வந்திருக்கிறான். இந்த உணவுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு மற்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் பழக்கம் தோன்றியிருக்கிறது. பின்னர் பருவநிலை மாற்றங்களை கண்டறிந்து விவசாயம் செய்ய தொடங்கியிருக்கிறான்.
ஆனால் எல்லா காலங்களிலும் மனிதனுக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை. இதையடுத்து மனிதன் புதிய இடங்களை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறான். நம்ம ஊட்டி சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். இந்த இடம்பெயர்தல் என்பது பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் நீண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட பல்வேறு குழுக்கள் உலகம் முழுவதும் பயணப்பட்டிருக்கின்றன. வெயில், மழை, வறட்சி, கடும் நோய்கள், விலங்குகளின் தாக்குதல் என எல்லாவற்றையும் தாண்டி மனிதன் புதிய இடங்களை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருந்தான். ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட ஆதி மனிதர்கள் ஆசிய பகுதி வழியாக கடந்து வந்திருக்கின்றனர். அப்போது வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் இன்னும் அங்கே புதைந்து கிடக்கின்றன. அங்கு வாழ்ந்த மக்கள் அங்கு விவசாயம் செய்திருக்கிறார்கள். ஆனால் பெரும் வறட்சி அந்த பகுதியை ஆக்கிரமித்த பிறகு மனிதர்கள் தங்களது பயணத்தை புதிய இடம் நோக்கி நகர்த்தியிருக்கிறார்கள். அப்படி பயணம் செய்த குழுக்களில் ஒரு குழுவினர் இந்திய நிலப்பகுதியின் மேற்கு கரையோரமாக பயணம் செய்து ஆஸ்திரேலியாவை அடைந்திருக்கிறான் என்கிறார் பேராசிரியர் பிச்சப்பன். 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலேருந்து முதல் மனிதன் வந்து வெளியேறான். அவன் வெளியேறி நம்மளுடைய மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக அப்படி கடற்கரை வழியாக நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலே கடற்கரை, இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரையில் நடந்து வந்து அப்படியே கடற்கரை வழியாகவே ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர்ந்துடுறான். விருமாண்டியோட ஜீன் M130 அது 50,000 ஆண்டு பழமையானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. குடியுரிமை சட்டங்கள்ல சில பேர் ஏத்துக்கிறதும் சில பேர் ஏத்துக்காம இருக்கிறதும் எதிர்ப்புக்குள்ளா இருக்கு. ஆனா ஆய்வுகள் எல்லாமே நம்ம எல்லாரும் ஒரு தந்தை மக்கள் அப்படின்னு தெரிவிக்குது. இதுதான் தமிழ் சமூகமும் பல்லாயிரம் ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளு. இதை சொல்ல அந்த மனம் எவ்வளோ பண்பட்டிருக்கணும், எவ்வளோ பயணப்பட்டிருக்கணும். இதை நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னர் புறப்பட்ட இனக்குழுவின் டிஎன்ஏவை M130 என வரையறுத்து ஆராய்ச்சியாளர்கள் தேடிய போது அந்த டிஎன்ஏ ஆஸ்திரேலியாவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியென்றால் இடையில் எங்காவது இருந்துத்தானே ஆக வேண்டும் என தீவிர தேடலில் ஈடுபட்ட போதுதான் விருமாண்டிக்கும் அந்த டிஎன்ஏ இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை பயணப்பட்ட மனிதன் உலகம் முழுவதும் மனித இனம் வியாபித்தது. மனித இனத்தின் இந்த நகர்வை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கண்டுபிடித்து அதன் மர்மத்தை அவிழ்க்க முயல்கிறார்கள். அப்படி ஒரு முயற்சியின் அடுத்த கட்டம்தான் விருமாண்டி. நாங்கள் என்ன பார்த்தோன்னா, அந்த முதல் முறையாக ஆப்பிரிக்கா கண்டத்திலேருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு மரபணு மாற்றம் ஏற்பட்டது. ஜீனில் ஒரு மியூட்டேஷன் நடந்தது. அது M130 M130 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாற்றம் இந்த விருமாண்டியில் இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? ஆசிரியர் பிச்சப்பன் சொல்வது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அல்லது ஏற்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் 1,00,000 டிஎன்ஏ மாதிரிகளை ஆய்வு செய்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த M130 டிஎன்ஏ மாதிரி ஜோதிமாணிக்கம் கிராமத்தில் மேலும் பலருக்கு இருக்கிறது என்கிறார் பேராசிரியர் பிச்சப்பன். அது மட்டுமில்லாமல் மதுரையை சுற்றியுள்ள பல கிராமங்களில் இந்த டிஎன்ஏ மாதிரியுடைய மக்கள் வசிக்கிறார்கள். அந்த மரபணு மாற்றம் வேற எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீனோகிடம் உள்ள M130 ஜீன் என்பது ஆண்கள் வழியாக தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்ததாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது ஆண்கள் வழியாவே வருது, அதனால படிக்க முடியுது. அந்த M130யும் ஆண்கள் வழியாவே வர்றது, பெண்களுக்கு போகாது, மகளுக்கு போகாது, மகனுக்கு தான் போகும் உங்களுடைய அந்த மரபணு. தமிழர்கள் மிக பழமையான பாரம்பரியத்தை கொண்டவர்கள் என விருமாண்டியிடம் உள்ள ஜீன் உலகிற்கே அறிவித்திருக்கிறது. இது நமக்கெல்லாம் பெருமைதான். அதே நேரம் மற்ற தமிழக டிஎன்ஏ மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை உடையது. அத்தனையையும் மீறி குறிப்பிட்ட டிஎன்ஏக்களை உடல் கடத்துவது ஆச்சரியமான விஷயம்தான். கடுமையான காலநிலை மாற்றம் ஏற்படுதல் கூட டிஎன்ஏவில் மாறுதலை ஏற்படுத்தலாம். புதிய வகை உணவு, காற்று மாசுகள் கூட நமது உடலில் டிஎன்ஏ மாற்றத்தை உருவாக்கிவிடும். தடைகளையும் தாண்டி M130 L1 போன்ற ஜீன்களை நாம் கடத்தி வந்திருப்பது ஆச்சரியமான விஷயம்தான்.
இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற கேள்வியை ஆராய்ச்சியாளர்கள் எதிர்கொண்டார்கள். அதற்கு விருமாண்டி விடைகளை வைத்திருக்கிறார். எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் மேரேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே போயிடுவாங்க, வெளியிலே போக மாட்டாங்க. வந்து சொந்த அத்தை மாமா இந்த நெருங்கிய சொந்தத்துக்குள்ளே எங்களோட மேரேஜ் சிஸ்டம் அப்படியே போயிட்டே இருக்கும். வந்து இன்னும் ட்ராவல் ஆகுது அந்த மாதிரி தான். தமிழர்களிடத்தில் தங்களது முன்னோர்களை வணங்கும் வழக்கம் நீண்ட நெடிய காலமாக பின்பற்றப்படுகிறது. நெருங்கிய சொந்தங்களுக்குள் திருமணம் செய்யும் வழக்கமும் இந்த டிஎன்ஏக்களை சிதைய விடாமல் காத்து வந்ததாக கருதப்படுகிறது. இதுவும் இன்னமும் நான் ஆசைப்படுறது இன்னும் கண்டினியூ, என் குழந்தைக்கும் கண்டினியூ ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். வந்து ஏன்னா இந்த பெருமைக்குரிய விஷயம் வந்து இதோட முடிஞ்சிடக்கூடாது. இன்னும் ட்ராவல் ஆகி பல நூற்றாண்டுகளை தொட்டு இந்த தமிழுக்காகவும் இந்த ஆராய்ச்சிக்காகவும் உதவிகளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழர்களிடத்தில் உள்ள மரபணுக்கள் 50,000 வருடம் முந்தையவை என நாம் பெருமை கொள்ளும் அங்கு வாழ்ந்த மக்கள் எங்கு சென்றார்கள் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் போது விருமாண்டிக்கும் மூத்த தமிழ்குடியை பற்றி நாம் அறிந்து கொண்டிருப்போம். தமிழர்கள் கிட்ட இருந்து கிடைச்ச மரபணு முடிவுகள் நமக்கு உணர்த்துறது ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் உறவுன்னு சொல்லுது. உறவுக்குள்ள ஒருபோதும் சண்டையும் வேற்றுமையும் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் ஆணித்தனமா உணர்த்துறது. மீண்டும் சந்திப்போம். இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.